ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரீபர்ன் ஆஸ் த மாஸ்டர் ஃபார் த ஹில் அப்படின்ற அனிமி சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரீஎன்கார்னேஷன் அனிமி அப்படின்ற வாசி இதுக்கு ஃபேண்டசிக்கும் மேஜிக்குக்கும் அளவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அள்ளி தெரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் நம்ம ஹீரோ ஒரு மனுஷனாக இருந்து அவன் ஒரு காட்ஜிலாவாக மாறியிருப்பான். அதனாலே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஏப் ஹீரோ வாயை போலேருந்து சாகடிக்க ஹீரோ பெட் பிரேத் எடுக்க பயங்கரமாக ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனுடைய பெட் ஸ்பிரிட்டால் ரொம்ப குறைஞ்ச கம்மியான இடத்துல இருக்க வச்சு பயங்கரமாக ஏப்புக்கு அடி போட்டிருக்கும். அந்த செஸ்ட்லேயே பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த எவ்வளோ பெரிய அட்டாக்கை அசால்ட்டாக தாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இது ரத்தம் கொட்ட சொட்ட அவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால் அந்த ஏப்பு என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே தடிச்சு ஓட்டிருக்கான். என்ன பெரிய அண்ணங்கிட்டே இவ்வளோ பெரிய விஷயத்தை காட்டுறியா, நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ எங்கிட்டயே இது பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஐயோ திரும்ப வந்துட்டு போகிறான்டா, அமைதியாயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு குன் சொல்ல, சரி சரி என்ன பண்ணுறது, என் கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய முதலைகள்லாம் பிடிச்சி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க, நீங்கள் முதன்முறையாக ஒரு குக்கரைடை சாப்பிட்ருக்கீங்க, அதாவது பெரிய ஜாயிண்ட் முதலையை சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ்க்காக டே நார்மல் வாய்ஸில் பேசுகிறா குன் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இது நீ ஒவ்வொரு வாட்டி சாப்பிடும் போதும் எனக்கு இப்படி தான் வரும், அது டிஃபால்ட், அதாவது டிஃபெக்ட், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குன் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா இவனுடைய நெருப்பை பயன்படுத்தி அங்கே இருக்க முதல்ல எல்லாத்தையுமே அவன் சுட்டு சாப்பிட்டு இருக்க, ஆஹா எவ்வளோ ருசியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மனுஷனை மாதிரி இந்த மாதிரி வேகடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா குன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நான் காட்டுறேன்பா உனக்கு காட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காமெடி பண்ண, இந்த பக்கம் பயங்கரமாக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நிறையா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் நிறைய அப்கிரேட் பண்ணுவேன், என் ஸ்கில்லு ஆமரு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி உயரமாகி இந்த உலகத்துக்கு நான் பெரிய ஆளாம அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருக்கேன். ஆமாம் நீங்கள் பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சுண்டேலி வரும். சுண்டேலி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். நீ எவ்வளோ கொயிட்டாக இருக்க, உனக்கும் வேணுமா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் தலைவா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்பெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைச்சதில்லப்பா, நீ யாவது இருக்கியே, இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவன் வேகடிச்ச கறியிலேருந்து கொஞ்சமாக சின்ன பீஸ் எடுத்து அந்த எலிக்கு கொடுப்பான். எலி பேரெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணலாம் ஒன்றும், ஓகேங்களா. ஹீரோ பேர் தான் நமக்கு தெரியுமே. ஹீரோ பயங்கரமாக பேசிட்டு இருக்க, நீங்கள் பெரிய ஆளு தான் மாஸ்டர், நீங்கள் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி எலி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே சிஸ்டம் எவாலுவேஷன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் என் ரெக்கார்டை காட்டி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் குய் பில்ட்டை கொண்டவர், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய காடு ஆக போகிறவர், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சைஸோட கொஞ்சம் ஹைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேஷன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே ஆகலை. கொஞ்சம் சின்ன ஒரு சென்டிமீட்டர் தான் வளர்த்துருப்பா. என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னால், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் பாயிண்ட்டுக்கு அந்த பாடி ஷேப் ரொம்ப பெருசாக இருக்குமே எவ்வளவு அப்படின்னு சொல்ல, என்ன அது இவ்வளோ தேவையா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமாம் சும்மாவா, ஒவ்வொரு வாட்டி நீ எவாலுவேஷன் ஆகும்போதும் உன்னுடைய பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ஒவ்வொரு வாட்டி லெவல் அதிகமாகும் போது அதிகமான பாயிண்ட்ஸ் தான் தேவை, அதிகமான ஸ்கோர் தேவை, அப்போ தான் உன்னுடைய பாயிண்ட் எவால்வ் ஆகும். அடா பாவி, 1 சென்டிமீட்ரு அளவுக்கு எவால்வ் ஆகாடா, இவ்வளோ பாயிண்ட்டை செலவழித்தேன், அடா பாவி ரொம்ப ஏமாந்துடா குன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஆர்பிஎம் கேம் நினச்சிக்கிட்டியா, இது நார்மல் மாஸ்டர் கேம்பா, உனக்கு எவால்வ் ஆகிறது கொடுக்குறதே பெரிய விஷயம், ஏன்னா அதுவும் நீ ரீஎன்கார்னேஷனாக இருக்கு, அதனால தான் நான் உன்னை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் செத்தனா நீயும் செத்துருவிலே தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் ஆனால் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு இங்கேருந்து ரொம்பவும் எமோஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ட்ராகனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இங்கெல்லாம் நீ மட்டும்தான் இப்போதைக்கு ட்ராகனாக இருக்க அப்படின்னு சொல்ல, சரி நான் அந்த ஏப்பை கண்டுபிடிக்கலான்னு இருக்கேன், ஏன் என்னத்துக்கு அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியாடா குட்டி பையலே அப்படின்னு சொல்ல, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணேன்னா எலியை கூப்பிட்டுக்கிட்டு போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா எலிக்கு நல்லா மூப்ப சக்தி தெரியும், மோப்ப சக்தி இருக்கும்ல, அதனால் சரி நீ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சின்னா, அந்த பொண்ணுன்ற மாதிரி அந்த இதை கண்டுபிடிச்சின்னா நான் உனக்கு தரேன், அங்கே இருக்க இதுவெல்லாம் வெல்கம் எங்களுடைய காட் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஃபேமிலியில் உங்களை வரவேற்கிறோம், எங்களை சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே இதோ காட்டுறாங்க. அப்படியே ஒரு பேனரை காட்டி இந்த பக்கம் ஃபுட்ஸ் எனக்கு வேறு ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பயங்கரமாக காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸே பார்க்க கொடூரமாக இருக்குது. இங்கே தான் இருக்காளாவ அப்படின்னு சொல்ல, லிட்டில் ஆரஞ்ச் என்ன ராங்கான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு போல அப்படின்னு சொல்ல, மாஸ்டர்
நீங்கள் இங்கே தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே தான் இருக்கான், அந்த ஏப் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கான் போல் அப்படின்னு சொல்ல, என்னடா இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, என்ன மாட்டிக்கிட்டி விட பார்க்குறியா அப்படின்னு சொல்ல, நான்லாம் உள்ளே வர மாட்டேன், நீங்கள் போனால் போயிட்டு வாங்க, நான் உள்ளே எலியாவே இருக்கேன் அப்படின்னா, அடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணேன்னா அந்த எலியை பிடிச்சி கையில் பிடிச்சிக்கிட்டு போகிறான். இவங்களோட பழகினத்துக்கு பாவத்துக்கு நம்மளை கொன்றுவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் அங்கே உள்ளே போய் பார்த்தா பயங்கரமான ஸ்மெல்லு, அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முட்டை இருக்குது. இதெல்லாம் என்ன ஸ்பைடரோடைய வெப்புங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன வாசனைனே தெரியல, இங்கே அந்த வாசனையே வரமாட்டேங்குது, ஏப்போட வாசனையே வரமாட்டேங்குது. பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து மாட்டிகிட்டு இருக்கா. என்னடா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே அந்த ஏப்போடைய வாசனை வருது, ஆனால் இங்கே அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா. என்ன பொண்ணு அந்த ஏப்பு என்ன பண்ணுச்சு, இந்த பொண்ணு எங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்திலேயே வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பாய், கமெண்ட் பண்ணுங்கள்.